வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா வந்து ஆன்டி ட்ரக் டே. அது பார்த்தா ஜூன் 26 வந்து பிஃபோரே கண்டக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது பார்த்தா இன்டர்நேஷனல் டே அகேன்ஸ்ட் ட்ரக் அபியூஸ். ஸோ அங்கே பார்த்தா நாங்களும் வந்து போயிருந்தோம், எங்கள் டீமும் போயிருந்தோம். அங்கே பார்த்தா வந்து நம்மளோட புஷி ஆனந்த் சாரும் வந்திருந்தாரு. அவர்கிட்ட பார்த்தா வந்து நம்ம முதற்கனல் அப்படின்ற ஒரு படத்தில் பார்த்தா வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹீரோ, அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்து அந்த மூவியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க புஷி ஆனந்த் சார்கிட்ட. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஆமாங்க, கம்மிங் ஜூலை 10th பார்த்தா வந்து நம்மளோட முதற்கனல் படம் வந்து தியேட்டருக்குள்ள வந்து ரிலீஸ் ஆகுது. மறக்காம எல்லாருமே போய் பாருங்க. ஸோ ஃபேமிலியா பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு படம், சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான படம் ட்ரக் அவேர்னஸ் பத்தி. ஸோ நம்மளுக்கே தெரியுங்க, நம்மளோட தமிழ்நாடு பார்த்தா எந்த அளவுக்கு வந்து போதைப் பொருட்களுக்கு அடிமையாயிருக்காங்க, சிறியவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும். அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோன்னா வந்து முதற்கனல் அப்படின்ற ஒரு படம் வந்து எடுத்திருக்காங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு படமா இருக்கும். கம்மிங் ஜூலை 10th பார்த்தோன்னா எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு படம். கன்ஃபார்ம் உங்க ஃபேமிலியோட எல்லாருமே வந்து இந்த மூவி வந்து பாருங்க, ரொம்பவே வந்து உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இந்த படத்தில் பார்த்தோன்னா முக்கியமான நோக்கம் பார்த்தோன்னா போதைப் பொருளால் ஏற்படும் சீரழிவை பார்த்தோன்னா வந்து மையப்படுத்துறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு படம். கண்டிப்பா எல்லாருமே ஃபேமிலியோட வந்து பாருங்க. இந்த படத்தோட ரைட்டர் அண்ட் டைரக்டர் பார்த்தோன்னா நம்மளோட வெங்கடரமணன் சார். ஸோ நம்மளோட போத்திராஜ் சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் என்னங்க, கம்மிங் ஜூலை 10th பார்த்தோன்னா நாங்கள் வந்து உங்களை தியேட்டரில் வந்து மீட் பண்ணுறோம். மறக்காம எல்லாருமே வந்து இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தமிழ் சினிமாவில் பார்த்தோன்னா நிறைய படங்கள் வந்து இவங்க குறிப்பிட்ட ஏஜ் லிமிட் வரைக்கும் தான் பார்க்கணும், சின்னவங்கள இருந்து பார்க்கணும், இந்த படம் வந்து பெரியவங்க மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஏஜ் லிமிட்லாம் சில படத்துக்கு இருக்கு. ஆனால் இந்த படம் பார்த்தோன்னா வந்து சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும், அதாவது சிறியவங்கள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு படம். தமிழ் சினிமாலே நிறைய படங்கள் பார்த்துட்டு நீங்க வந்து தியேட்டர்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த மணி பார்த்தோன்னா வேஸ்ட் ஆஃப் மணின்னு சொல்லி நிறைய பேர் வந்து புலம்பிருப்பீங்க. ஆனால் இந்த படம் நீங்க பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு புது விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நீங்க கத்துக்கலாம். ஒரு போதை ஒரு மனிதனை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துது, எந்த அளவுக்கு பின்னாடி சித்திரவதை பண்ணுது, பேக் ஃபயர் ஆகுது அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு படம். மறக்காம உங்க தியேட்டருக்குள்ள வந்து ஜூலை 10th வந்து கண்டிப்பா வந்து எல்லாருமே பாருங்க. நாங்க வந்து உங்களை அங்க மீட் பண்றோம். ஸோ பை கைஸ்.